பாண்டிய மன்னனாக 5ஆம் வகுப்பு மாணவன் வைஷ்ணவன், அரசியாக 4ஆம் வகுப்பு மாணவி தேவி ஸ்ரீ. வாயிற்காவலனாக 5ஆம் வகுப்பு மாணவன் அனுஷ்கா. அனுஷ் கிருஷ்ணா. யார் நீ? வாயில் காவலனே, வாயில் காவலனே, கணவனை இழந்த பெண்ணொருத்தி உங்களை காண வந்துள்ளதாக உன் மன்னிடம் போய் கூறு. வாழ்க மன்னா வாழ்க, தென்னவனே வாழ்க, இதுவரை படிச்சொல்லுக்கு ஆளாகாத பஞ்சவனே வாழ்க, தலைவா வாழ்க. உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது மன்னா. என்ன செய்தி அது? நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு தலைவெறி கோலத்தோடு ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அவள் பார்ப்பதற்கு காளி போன்றிருக்கின்றாள், ஆனால் காளியும் அல்ல. துர்க்கை போன்றிருக்கின்றாள், ஆனால் துர்க்கையும் அல்ல. பிடாரி போல் கோபம் கொன்று நிற்கின்றாள், ஆனால் பிடாரியும் அல்ல. அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ தெரியவில்லையே, கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக தெரிகிறது. சரி, அந்த பெண்ணை உள்ளே வரச் சொல். சரி அரசே, இதோ அழைத்து வருகிறேன். இளங்கொடி போன்ற பெண்ணே, நீ யார்? அழுத கண்களோடு எம்மை காண வந்த காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வெக்கும் வண்ணம் ஒரு புறாவிற்காக தனது உடலே தந்த சிம்மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலால் ஏற்றிக் கொன்ற தன் மகனை மதை தேர்காலால் ஏற்றிக் கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாயே. இடப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? புகழ்மிக்க மாசாத்துவன் என்பவரின் மகனாகி கோவலன் என்பாரின் மனைவி நான். என் பேரோ கண்ணகி. ஓ, இப்போ புரிகிறது. அந்த கள்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இழவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உன்னை பழனால் உனது ஊருக்கு வந்து எனது கால் சிலம்பு விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும், நிறுத்து. கள்வனை கொள்வது கொடுங்கோல் அன்று, அது ஏற்புடையது, அதே அறநெறியும் ஆகும். இதை அனைவரும் அறிவார்களே, ஏன் உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறித்தவர்களை தண்டித்தலாம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கள்வன் அல்ல. அவனிடம் இருக்கும் சிலம்பும் அரசே கூறிய சிலம்பன்று. அச்சிலம்பு என்னுடையது. அதை இணைச்சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. எனது கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மை அன்று. அரசுக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதலில் அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே? கோவலனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பையும் அரசுக்குரிய சிலம்பையும் இங்கு கொண்டு வா. பார்த்தாயா? முத்துக்கள். அடுத்த சிலம்பு மாணிக்கமா? மாணிக்கமில்லை மன்னா, மாணிக்கமில்லை. ரத்த துளிகள் மன்னா, ரத்த துளிகள். நீதி தவறாதவன் என்ற போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொஞ்சது நீதானே. இதோ நிரூபிக்கிறார் பார், என்னுடைய மற்றொரு சிலம்பு. தவறடித்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கள்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே.
இனிமேலும் யான் உயிரோடு இருந்தல் தகுமா? இனி எனக்கு வெண்கொற்ற குடை எதற்கு? செங்கோல்தான் எதற்கு? என்னுடைய வாழ்நாள் இன்றோடு முடியட்டும். ஐயோ மன்னா, என்னானது என்னானது? எழுந்திருங்கள், தங்களுக்கு என்னானது? நீதி தவறியதால் உயிரையே விட்டு விட்டீர்களா? இனி உங்களுக்கு வெண்கொற்ற குடை எதற்கு என்று இறந்து விட்டீர்களா? மன்னா மன்னா, எழுந்திருங்கள். இனி நான் உயிருடன் இருந்து என்ன செய்வது? நானும் உங்களுடனே வருகிறேன். நெஞ்சிலே காயமாய் வறண்டு நன்றி. வரலாற்று நிகழ்வினை தத்ரூபமாக நடித்த மாணவர்களுக்கு